திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். முதலில் அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரையை பார்ப்போம். மணிமொழியாளரின் விளக்கம் விதிர்ப்பை அளித்ததோடு அசோகமித்திரனை அது சற்று வெட்கப்படவும் வைத்தது. அதனால் ஒரு மௌனம் உருவாகி அடுத்து என்ன பேசுவது என்பதில் குழப்பம் மேலிட்டது. என்ன அசோகமித்திரன், நான் இப்படி ஒரு பதிலை சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கலே இல்லையா? ஆமாங்க ஐயா, என்னை போலவே நீங்களும் இந்த சாமியார்களே இப்படித்தான் சலிச்சிப்பீங்கன்னு தான் நினச்சேன். அப்படி நம்மை சலிச்சிக்க வைக்கிற சாமியார்களும் உண்டுப்பா. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இவரை என்னால் அப்படி கருத முடியவில்லை. காலடி குப்பையாக கிடந்தால் ஒரு சோப் கவரை வச்சு ஒரு பெரிய தத்துவத்தையே இவரால் சொல்ல முடியுதுன்னா இவர் போலியான இல்லைனா அரைகுறையான வெந்த ஒருவர் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கூட இப்போ அதே கருத்து தான். போகட்டுங்க ஐயா. ஒரு சித்தர் தான் பாம்பு வடிவத்திலே வந்து பூஜை செய்கிறாருங்கிற மாதிரி அவர் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்களே, அப்படியா? அப்படியும் இருக்கலாம். இதை உங்களால் நம்ப முடியுதா? நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சித்தர்கள் சமாச்சாரங்களை நான் கட்டுக்கதையாகவும் இல்லைன்னா ஒரு இல்யூஷனாகவும் தான் கருதி இருந்தேன். ஆனால் எப்போ விஞ்ஞானத்துக்கு இணையாவோ இல்லை அதைவிட மேலாவோ ஒன்று இருக்கக்கூடுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டதோ அப்போவே என்கிட்ட பல விஷயங்களில் கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டாச்சு. அந்த அடிப்படையிலே சொல்கிறதா இருந்தால் இதை ஆராய்ந்து பார்த்து முடிவுக்கு வருவது தான் சரி. இப்போ நானும் அதைத்தான் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே பிடிபட மாட்டேங்குதே. ஆராயறது ரெண்டு விதம். நம்பி ஆராய்வது ஒரு விதம், நம்பாமல் ஆராயறது இன்னொரு விதம். நீங்கள் நம்பி ஆராய பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே போக போக பிடிபடலாம். நீங்களே இப்படி சொல்கிறது எனக்கு வியப்பாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குதுங்க ஐயா. அசோகமித்திரன், உங்களையும் என்னையும் போல பல கோடி பேரே இந்த உலகம் பார்த்துடுச்சு, இனியும் பார்க்கும். இதுக்கு முன்னால் நாம் தூசுங்கிற ஓரளவு ரொம்ப முக்கியம். இந்த தெளிவு தான் நாம் பார்க்குற விதத்தையே தீர்மானம் பண்ணோம். நமக்கு நிறைய லிமிட்ஸ் இருக்குது. இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும், இவ்வளவு டெசிபல் தான் சத்தத்தை கேட்க முடியும், இவ்வளவு தான் சாப்பிட முடியும், இப்படி நிறைய லிமிட்ஸ். இப்படி ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற நாம் இந்த லிமிட்டை கடந்த விஷயங்களை பார்க்கிற போது அல்லது கேட்கிற பொழுது நிச்சயம் தடுமாறவும் குழம்பவும் தான் செய்வோம். நம்ம லிமிட்டுகளை மையமாக வச்சே நாம் யோசிப்போம். நீங்களும் இப்போ அப்படித்தான் யோசிக்கிறீங்க. இதில் மாற்றம் வேணுங்கிற ஒரு கிணற்றோட ஆழம் தெரியணும்னா ஒன்று அதில் இறங்கி பார்க்கணும், இல்லைன்னா இறங்கினவங்க சொன்னதை ஏற்றுக்கணும். நீங்கள் இறங்கினவங்கள சந்தேகப்பட்டால் அது வேலைக்கு ஆகாது. நீங்களே இறங்கிடுங்க. இறங்கிட்டேயா, ஆனால் தொடர முடியலையே. முடியும், சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஒரு தூசாக நினச்சிக்கிட்டு சொன்னது அகங்காரம் கூடாதுங்கிறதுக்காகத்தான், தன்னம்பிக்கை கூடாதுங்கிறதுக்காக இல்லை. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். புரியுதுங்க ஐயா? எப்போ ஒரு அதிசய கனவு உங்களுக்கு வந்துடுச்சோ அப்போவே நீங்கள் அமானுஷ்ய உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்கள் சலனம் ரொம்ப தற்காலிகமானது. எனக்கு என்னவோ இன்னும் பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த கோயிலில் என்ன நடக்கும்னு பாருங்கள். அப்படி கோயில் குருக்கள் பத்தரைக்கெல்லாம் இறந்துட்டாருன்னாலும் பாருங்கள், அந்த வைத்தியர் தந்த மருந்து உங்களை பூரணமாக குணப்படுத்துறதையும் உறுதி செய்யுங்க. அப்புறமா அந்த நாடி ஜோசியம் உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து வரும், அதாவது நீங்கள் செத்து பிழைப்புங்கன்னு சொன்னார் இல்லையா, அது எல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். ரொம்ப இயல்பாக இருங்க, திறந்த மனசோடு இருங்க. உங்களை சுற்றி நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்காதீங்க, எதிராகவும் இருக்காதீங்க. நல்லதுங்க ஐயா, அப்படியே செய்கிறேன். எப்பவும் போல் ஃபோனில் பேசுங்க. பேசுகிற விஷயத்துக்கு ஏற்ப நானும் என் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். சரிங்க ஐயா, இப்போ புறப்படுங்க. மணி இப்போவே 8 ஆக போகுது பாருங்கள். இனி சுழிய போகிற ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். மணிமொழியாளர் சொல்லி முடிக்க அந்த தென்னந்தோப்பை விட்டு அசோகமித்திரன் புறப்பட்டார். வயல் வரப்புகளில் நடந்து கண்மாய் மேட்டில் ஏறி தழும்பும் கண்மாய் நீரை பார்த்தபடியே நடந்து படித்துறைக்கு வரவும் இறங்கினார். ஒரு 15 நிமிடம் நன்றாக அமுங்கியும் நீந்தியும் உமிழ்ந்தும் குளித்து முடித்து ஆடையையும் அலசி பிழிந்து பின் அதையே உடுத்தி கொண்டு கனபாடிகள் வீட்டிற்கு வந்த பொழுது அவர் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார்.
அவரை கலைத்து விடாமல் அறைக்குள் சென்று தன் தூட்கேஸை திறந்து ஆடைகளை எடுத்து அணிந்தவர் அறையை விட்டு வரவும் கனபாடிகளும் சந்தியாவந்தனம் முடித்து நிமிர்ந்து இருந்தார். பேசத் தொடங்கினார். என்ன சார், 2 மணி நேரமா எங்கே போயிட்டீங்க? கனபாடிகளின் கேள்விக்கு நடந்ததை எல்லாம் அப்படியே சொல்லி முடித்தார் அசோகமித்திரன். ஓ, நீங்கள் அப்போ பார்த்தது மண்ணாங்கட்டி சித்திரன்னு நினைக்கிறேன். அந்த அடையாளங்கள் எல்லாம் அவரைத்தான் குறிக்குது. அவர் ஃபோட்டோ இருக்கு, காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க என்ற கனபாடிகள் உள்ளே சுவரில் தொங்கியபடி இருந்த 21/4/1950 என்று தேதியிடப்பட்ட ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்து வந்து அதில் ஒருவரை காட்டவும் அசோகமித்திரனும் இவரே தான் என்றார். பரவாயில்லையே, நீங்கள் பெருசாக நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் உங்களுக்கு மண்ணாங்கட்டி சித்தர் தரிசனம் கொடுத்துருக்காரே, அவரை நாங்களெல்லாம் பார்த்தே பல வருஷமாகி இருக்கும் என்றார் கனபாடிகள். பல வருஷங்களா? ஆமாம், அவர் முக்தி அடைஞ்சே 70 வருஷங்களாச்சே. கனபாடியின் பதில் அசோகமித்திரனை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. மண்ணாங்கட்டி சித்தர் முக்தி அடைந்து 70 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது என்கின்ற பதிலில் அதிர்ந்து போன அசோகமித்திரன் அப்படியே மிரளவும் செய்தார். அதை கண்டு கனபாடிகளுக்கும் புரிந்துவிட்டது. என்ன சார், எப்போவோ செத்து போனவரை இப்போ எப்படி பார்க்க முடியுங்கிற கேள்வியா? ஆமாம், இதே நாகேந்திரநல்லூரில் இன்னும் இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அது நிறைய இருக்குது. அமானுஷ்யங்களை மட்டும் யாரும் உலகம் அறிய நம்ப வைக்க முடியாது. அதற்காக முயற்சி செய்தால் அது தோல்வியில் தான் முடியும். சமீபத்தில் கூட டிவியில் ஒரு டாக் ஷோ, அதில் ஆவி பேயெல்லாம் இருக்குன்னு சிலர், இல்லைன்னு சிலர், இந்த 2 வித நம்பிக்கை கொண்டவர்களையும் வச்சுட்டு அந்த நிகழ்ச்சியோட ஆங்கர் நிகழ்ச்சியை நடத்தினார். அதில் இருக்கிற கருத்துடையவர்கள் இருக்கிறாங்கங்கிறத விட இங்கே ஒரு ஆவி கூட பேசி காட்டுறேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு போயிட்டார். எல்லாரும் சிரித்தாங்க. எனக்கு அதை பார்த்தப்ப ரொம்ப சங்கடமாக இருந்தது. எந்த விதத்திலேயும் அது இல்லை கிடையாதுன்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். அது தேவையில்லைங்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் இருக்குன்னு நம்பவும் எதுக்காகவும் திராணியை நிறைய வேணும். அந்த திராணியை நமக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்கள் மட்டும்தான் தர முடியும். இப்போ உங்கள் வரையில் அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்று கனபாடிகள் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தார். அப்போ நான் பார்த்தது மண்ணாங்கட்டி சித்திரையா? அவரை பார்த்தது ஒரு அதிசயமா? அதில் என்ன சார் சந்தேகம்? முதல்ல கனவுல வந்தார், பிறகு நேரிலேயும் வந்து பேசிட்டு போயிருக்காரே. அப்போ நான் அந்த தென்னந்தோப்புக்கு திரும்பி போனால் அவரை பார்க்க முடியாதா? அது எனக்கு எப்படி தெரியும்? பார்க்கலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். சித்தர்களின் விஷயமே புதிராச்சே. அது எப்படி இறந்த ஒருவர் திரும்ப வந்து நடமாட முடியும்? இதுக்கும் பதிலை அவர் தான் சொல்ல முடியும். நான், அப்புறம் நீங்கள், மொத்தத்தில் நாம் எல்லோருமே உப்பு புளி காரம்னு சாப்பிட்டு உடம்போடு ஒட்டி கிடக்கிறவங்க. நம்ம பேச்சு உடம்பு கேட்காது, உடம்போட பேச்சைத்தான் நாம் கேட்போம். ஒரு இடத்துல ஒரு 3 மணி நேரம் சிலை மாதிரி உட்கார நம்மளால் முடியாது. ஆனால் சித்தர்கள் 3 வருஷமெல்லாம் கூட உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கத்தான் நம்மளை போல மனுஷ ஜாதி. ஆனால் சிந்தனை செயல் அதில் அவர் தேவஜாதி. தேவஜாதின்னா நம்ம வேதங்களும் புராணங்களும் இந்த உலகம், அப்புறம் பிரபஞ்சம், வானமண்டலம், அப்புறம் கிரகங்கள், நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் நிறைய சொல்லி இருக்குது. அதில் மனித இனத்தைப் போல பல இனங்கள் இருப்பதையும் சொல்லி இருக்குது. தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், நாகர்கள்னு ஒரு வரிசையே இருக்குது. இவர்களெல்லாம் நாம் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. தொலை தூரத்தில் இருந்து பார்க்க டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிற மாதிரி இவங்களை பார்க்க யோக சக்தி வேணும். அந்த சக்தி நம்ம உடம்புக்கு உள்ளேயே இருக்குது. ஆனால் அதை எப்படி கண்டறிஞ்சு பயன்படுத்தணுங்கிறது தான் நமக்கு தெரியறதில்ல. அதுக்கு ஒரு குரு வேணும். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்டு நடந்தால் நமக்கு அந்த யோக சக்தி கிடைக்கும். இந்த யோக சக்தியில் கூட பல உச்சங்கள் இருக்குது. அவற்றை அடைந்தவர்களைத்தான் ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் என்று சொல்லுகின்றோம். இதில் சித்தர்கள் தனி ரகம். சுயமாக தங்களுக்குள்ளேயே தங்களை உணர்ந்தவர்கள் இவர்கள். அஷ்டமா சித்திங்கிற 8 சித்திகளையும் அடைஞ்சவர்கள். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, கூடு பாய்தல், வசியம், ஈச்சத்துவம் என்கிறது தான் அந்த 8 சக்திகள். இது முழுக்க முழுக்க மனசு உடம்பு சார்ந்த ஒன்று. இதில் அனிமான்னா கழுகாட்டம் சிறுத்து போகிறது,
மகிமான்னா மலையாட்டம் எழும்பி நிற்கிறது, கரிமான்னா கணக்கிறது, லகிமான்னா லேசாக ஆயிடுறது, பிராப்தின்னா நினச்சதை அடையிறது, கூடு பாயிறதுன்னா உடம்புல இருந்து உயிரை பிரித்து வெளியேற்றி இன்னொரு உடம்புக்குள்ளே நுழைஞ்சு அந்த உடம்பாலே இயங்குவது, வசியம்னா எதிரில் இருப்பவர்களை தன் வசப்படுத்துவது, ஈசத்துவம்னா கடந்த 7 சக்திகளால் தன்னையே கடவுளாக ஆக்கி கொள்ளுவது. ஒவ்வொரு சித்தருக்கும் தன்னை கடவுளாக்கி கொள்ளுவதுதான் லட்சியமாக இருக்கும். மண்ணாங்கட்டி சித்தருக்கும் கூட அப்படித்தான். பொதுவாக சித்தர்களை எரிக்கிற வழக்கம் கிடையாது. அவர்கள் தங்களை தாங்களே சமாதிக்குள்ளே உட்கார்ந்து அடக்கம் பண்ணிக்கொள்வர். அவர்கள் உடம்பு அவ்வளவு சுலபத்தில் அழியாது. இதையெல்லாம் கேட்டால் நம்ப முடியாது. என்னால் ஒரு சிறிய முள் குத்துனா கூட தாங்கிக்க முடியாமல் ஆன்னு கத்துறவங்க நம்பெல்லாம். அதனால் நமக்கு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பொய்யா கற்பனையாக தான் தெரியும். ஆனால் அப்பப்போ இதெல்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி சில அதிசயங்களும் உலகமறிய நடக்கிறதும் உண்டு. சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்பில் 150 வருஷமாக படுத்த படுக்கையாக சமாதி நிலையில் இருக்கிற ஒரு யோகியோட சக்தி அந்த அவரோட உடம்பை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எலும்பு கூடாதான் அவர் தெரிஞ்சார். நமக்கு இருக்கிற சதையில் 10ல் 1 பங்கு கூட இல்லை. கண்ணெல்லாம் கூட பூஞ்சி பூத்து போச்சு. ஆனால் சுவாசம் நிற்கலை. கண் திறந்து பார்க்கலாம் கூட செய்தார். அவர் நம்ம மருத்துவ உலகத்துக்கே ஒரு ஆச்சரியமாக தெரிஞ்சார். இப்போவும் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா சுய அனுபவம் மட்டுமே அமானுஷ்யங்களை நிதர்சனம். உங்களுக்கு அது இப்போ நடக்க தொடங்கி இருக்குது. கனபாடிகள் ஒரு நெடிய விளக்கம் அளித்து முடித்தார். அசோகமித்திரன் ஒரு கனத்த மௌனத்துடன் எதற்கும் இன்னொரு முறை தென்னந்தோப்புக்கு போய் பார்த்தாலே என்ன என்கின்ற கேள்வியும் எழ, அப்பொழுதுதான் கோவிலை பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டு கோவில் குருக்கள் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த குருக்களின் சகோதரர் கனபாடிகளை பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்தார். அப்பொழுது கடிகாரத்தில் மணி 10. அண்ணா, என் அண்ணாவுக்கு எல்லாமே அடங்கிடுத்தான். கடைசி மூச்சு மட்டும்தான் இழுத்துண்டு இருக்குது. அதிகபட்சம் அரண்மனை தான்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால் கோயில் கதவை கிரகண உத்தேசம் பூட்டிட்டு போயிட்டுருக்கேன். அண்ணா பரம பதிச்சிட்டா கோயிலை இன்றைக்கி திறக்க முடியாது. உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறதுக்கு தான் வந்தேன் என்றார். அடுத்த நொடி அசோகமித்திரனின் காதில் நாடி ஜோதிடர் சொன்னது எதிரொலிக்கத் தொடங்கியது. இனி நாம் கதைக்குள் செல்வோம். குலசேகர ராஜா துளியும் தயக்கமோ தடுமாற்றமோ இன்றி பேசிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டார். சுந்தரவல்லிக்கு அது எப்படி நடக்க முடியும் என்கின்ற கேள்வி மரங்கொத்தியாக அவளுக்குள் கொத்தத் தொடங்கிவிட்டது. அப்பொழுது தியாவை தூக்கி கொண்டு மஞ்சுளா அந்த அறைக்குள் வந்தாள். தியா மஞ்சுவின் மடுவில் அமைதியாக இருந்தாள். இருவரையும் பார்க்கவும் சுந்தரவல்லியின் எண்ணமும் மாறியது. மஞ்சுளா சுந்தரவல்லியை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்தாள். அடடி குட்டி, உங்ககிட்ட வந்துட்டாளா? இவ நம்ம யார்கிட்டையும் வரமாட்டாளே. அதெல்லாம் நேற்று வரைக்கும். நீ இப்போ கூப்பிட்டு பார், வருவா. அப்படியா? தியா குட்டி, எங்க அத்தைக்கிட்ட வா பார்ப்போம். கையை நீட்டி கூப்பிடுமா. ஓ, எங்க வா வா சுந்தரவல்லி. கையை நீட்ட மெல்ல தியா அவளிடமும் சென்றாள். என்னடி இது அதிசயம், நம்மளை பார்த்தாலே அம்மா முந்தானைக்குள்ளே பதுங்கிக்கிறவ இப்போ சகஜமாக வர்றாளே. அதுதான் என்னோட சமாத்தியம். போ, இப்படியே போய் கணேஷத்தான் முன்னால் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வா. ஓ, நீ அப்படி வர்றியா, புரியுதுடி என்றபடியே அறையை விட்டு தியாவோடு வெளியேறினாள் சுந்தரவல்லி. கச்சிதமாக பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு குலசேகர ராஜா இடுப்பில் டவல், மேனிமேல் நீர்த்துளிகள். என்னப்பா இப்போ போய் குளிச்சிட்ருக்கீங்க என்று வியப்போடு மஞ்சுளா கேட்க, நேராக வார்ட்ரோப் அருகே சென்று கீழடிக்கில் இருந்து அகல கரை வேட்டியும் மேலடிக்கில் இருந்து வெள்ளை நிற ஜிப்பாவையும் எடுத்து அணிந்தபடியே மஞ்சுவுக்கு பதில் சொல்லத் தொடங்கினார். சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தம்மா, அதனால் குளிக்கணும்ல. ஓ, அந்த சதீஷ் கிரிமேஷனுக்கா? ஆமாம்மா. எங்கே உங்கள் அம்மா? இங்கே தானே இருந்தா. தியாவோட கணேஷத்தானை பார்க்க போயிருக்கிறாங்க. யார்? அந்த குட்டி பிசாசா? அது நம்மகிட்டெல்லாம் வராதே. நீங்கள் தானே சொன்னீங்க இனிமே நாம் எல்லா விஷயத்துலேயும் மாறி நடந்து காட்டணும்னு. ஓ, நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? அதை பண்ணிட்டேன். ஆனால் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.
மஞ்சுளா சற்று சந்தேகத்தோடும் பயத்தோடும் சொன்னதை கேட்டு அவளை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தார் குலசேகர ராஜா. பதிலுக்கு எதையும் சொல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் சென்று தலையை வாரிக்கொள்ளத் தொடங்கினார். என்னப்பா எதுவுமே சொல்லாமல் மௌனமாயிட்டீங்க? இனி பேச்சே கிடையாது மஞ்சு, எல்லாமே செயல்தான். எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி எப்படி நடக்கும், நீயே பார்ப்ப. நடந்தால் சந்தோஷந்தான். ஆனால் ரத்தி முன்னை விட இப்போது தெளிவாக இருக்கா, தெம்பாவும் இருக்கா. ஏற்காட்டு போயிட்டு வந்ததுலேருந்தே அவகிட்ட பெரிய மாற்றம் தெரியுது. யாரோ ஒரு சாமியார் கொடுத்துருக்கிற கருங்காலி மாலையையும் கழுத்தில் போட்டிருக்கா. நான் அதை தொட்டு பார்க்க போனப்ப என்னை தொடக்கூட விடலை. அதுக்கு என்னம்மா? சொன்னேன்ப்பா, கிணறு விட்ட பூதம் கிளம்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் கணேஷை தானே சந்தேகத்தில் இழுத்து முழுசாக வெளியே வந்துட்டதா என்னால் நினைக்க முடியல. மஞ்சுளா அழுத்தம் திருத்தமாக பேசினாள். குலசேகர ராஜாவும் அவளை ஊன்றி ஆழமாக பார்த்தார். பல வினாடிகள் பேச்சில்லை. என்னப்பா எனக்கு பதில் சொல்லாமல் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இதை அப்படியே விட்டுருவோமா? என்னப்பா சொல்கிறீங்க? எதை விட சொல்கிறீங்க? ரத்தியையும் அந்த குட்டியையும் தான். நீயும் சரின்னு சொல்லு, நான் உனக்கேற்ற நல்ல மாப்பிள்ளையை இப்பொழுவே பார்க்குறேன். என்ன சொல்கிற? பவுடர் டப்பாவை எடுத்து மூட்டம் பொங்க அதை கையில் கொட்டி பின் கழுத்து மார்பில் படபடவென்று தட்டி பூசியபடி அவர் கேட்ட கேள்வி மஞ்சுளாவை காளி போல் ஆக்கிட்டு. கண்களை அகல விரிய அவள் ரூமுக்குள் மூக்குக்குள் பெரிதாய் விரிந்து நாசிக்குள் துருத்தி போல காற்று முட்டத் தொடங்கியது. அற்ப சொற்ப வினாடிகளில் அவளிடம் ஒரு அவசர மாற்றம். அந்த வேகத்தில் அவர் பயன்படுத்திய சோப்பு டப்பாவை எடுத்து ஆள் உயர கண்ணாடியின் மேல் ஆவேசமாக வீசி எறிந்தாள். அது 360 கோணங்களிலும் விரிசல் விட்டுவிட்டு சிறு துண்டுகளாக குதிர்ந்து கீழே விழுந்தது. அடுத்ததாக கியோகார்பின் ஹேர் ஆயில் பாட்டிலை எடுத்து எரிய போகவும் பாய்ந்து வந்து தடுத்தவர் மிக இறுக்கமாக அவளை பிடித்து பக்கத்து படுக்கையின் மேல் தள்ளிவிட்டார். அதன் மேல் போய் விழுந்தவள் அங்கே இருந்த தலையணைகளை எடுத்து அவரின் மேல் எரியத் தொடங்கினாள். அதை தடுத்தபடியே ஓடிப்போய் அரைக்கதவை தாழிட்டுவிட்டு திரும்பவும் எழுந்து வந்து அவர் முன்னே விரிந்த கூந்தலோடு சித்தம் கலங்கியவள் போல் நின்று வெறித்தாள். அவளை அப்படியே பார்க்கவுமே மிக வேகமாக ஒரு டிஸ்பிளே ஷெல்ஃபில் இருந்த ஸ்ப்ரேயரை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே தன் முகத்தை மூடிக்கொண்டு அடித்தார். அவள் கண்கள் செருக மயங்கி விழப்போனாள். அவளை அப்படியே தாங்கி பிடித்து படுக்கையில் கிடத்தியவர் ஆடைகளை இழுத்து சரி செய்து போர்வையை எடுத்து போர்த்தி விட்டார். பின் அவரிடம் ஒரு ஆழமான பெருமூச்சு. அப்பொழுது கதவு தட்டப்படும் ஒலி கேட்கவும் எழுந்து சென்று திறந்தார். வெளியில் சுந்தரவல்லி. வேகமாக அவளை உள்ளே இழுத்து கதவை தாழிட்டவர் படுக்கையில் மஞ்சுளா கிடப்பதையும் அறைக்குள் ஸ்ப்ரே வாசம் அடிப்பதையும் நொடியில் உணர்ந்த சுந்தரவல்லியிடம் அடுத்த நொடியே பெரும் பதற்றம். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி உடைந்து கிடப்பதையும் பார்த்தவள், ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா என்றுதான் முதலில் கேட்டாள். ஆமாம் சுந்தரம், தனக்கு இனி கணேசன் கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி நினச்சிட்டா. நானும் சரிம்மா விட்டுருவோமா, உனக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு ஒரு கோபத்தில் கேட்டுட்டேன். அது அவளை ரொம்பவே குத்திடுச்சு. அந்த ஹிஸ்டீரியா சனியன் எப்போவும் எட்டி பார்த்துடுச்சு. அதுதான் டாக்டர் கொடுத்திருந்த அனஸ்தட்டிக் ஸ்ப்ரேயை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியதாக போச்சு. என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, நீங்கள் சொன்னபடியே அந்த ரத்திக்கிட்ட கூட சுமூகமாக பேச தொடங்கிவிட்டாளே. அந்த துயா குட்டி கூட இவக்கிட்டே வந்துடுச்சு. நானும் தூக்கிட்டு கணேசன் ரூமுக்குள்ளே போய் சந்தோஷமாக பேசிக்கிட்டு தானே வந்திருக்கேன். எல்லாமே சரியாமல் தானே போய்கிட்டு இருக்கு. இல்லை சுந்தரம், மஞ்சு அந்த வடநாட்டுக்காரியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவள் கழுத்தில் அந்த ஏற்காட்டு சாமியார் கொடுத்த கருங்காலி மாலை இருக்கே. சாரி. இல்லை சுந்தரம், மஞ்சு அவளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவள் கழுத்தில் தான் மாலை இருக்குதில்ல. ஆமாம், அதுக்கு என்னங்க பயப்படுறாங்கிற? அதுக்கு என்னான்னு கேட்குறேனே. அப்போ அதுதான் அவளுக்கு எதுவும் ஆகாமல் பண்ணி நீங்கள் அனுப்பினவங்க செத்து போயிட்டாங்களோ தெரியலம்மா. அதையெல்லாம் இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கணேசன் சாதாரணமாக இருக்கான். என்கிட்ட குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அப்போ உனக்கு நாம் சிக்குவோங்கிற பயமெல்லாம் கிடையாதா?
ஏங்க இப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? அதில் சந்தேகமே வேண்டாமங்க. அப்போ உன் பொண்ணுக்கிட்டேயும் அது சொல்லு. இனி என்னோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக இருக்கும். அது சரிங்க. முதல்ல கல்யாணம் நடக்கும்னு எதை வச்சு சொன்னீங்க? அது எப்படிங்க? முன்னே சொன்ன அதே பதில்தான். அமைதியாக இருந்து பாரு. இனி பேச்சே கிடையாது, செயல் மட்டும்தான். குலசேகர ராஜா பேச்சோடு பேச்சாக மஞ்சுளாவின் அருகே சென்று அவள் தலையை வருடி கொடுத்துவிட்டு அறையை விட்டு நீங்கினார். சேர்வராயன் மலையின் மேல் மண்டபப்பாறை குகையின் உள்ளே மாரப்ப வாத்தியார் என்கின்ற அந்த வினோதமான மனிதன் சொக்குத்தூள் என்னும் மயக்கவசிய பொடியை தயாரித்து கொண்டிருந்தான். அதில் ஜல்லியும் போதிமுத்துவும் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். அங்கே ஒரு மரத்தட்டில் களிப்பாக்கு, அப்பக்கிழங்கு, நிலப்பக்கிழங்கு, தாழி வேர், பேய் அத்தி வேர், குப்பைமேனி வேர், வேளை வேர், கழற்சி வேர், வாமத்தை வித்து, தூரமான பெண் கட்டி இருந்த புடவை, மயான பிணச் சாம்பல், மண்டை ஓட்டு துண்டு, எருக்கம்பால் என்று என்னவெல்லாமோ இருந்தது. ஒரு திருவோட்டு காயிலிருந்து செய்யப்பட்ட பண்டார திருவோட்டுக்குள் அவற்றையெல்லாம் போட்டு எருக்கம் மாலை மேல் எருக்கம்பாலை விட்டு பிரட்டி எடுத்து பின் அப்படியே அதை கவிழ்த்து வைத்து திருவோட்டின் மேல் தீப கற்பஜோதி மலத்தில் இருந்த இலைகளை போட்டு தீ வைக்கவும் குப்பென்று முழங்கால் உயரத்திற்கு தீயானது எரியத் தொடங்கியது. அது எரிந்து முடிக்கட்டும் என்பது போல் மாரப்ப வாத்தியாரும் போதிமுத்து ஜல்லியின் பக்கம் திரும்பி நின்றார். ஆசானி, எதுக்கு எல்லாத்தையும் போட்டு எரிய வச்சிருக்கீங்க? என்னன்னு எங்களுக்கு சொல்லக்கூடாதா என்று பணிவாக கேட்டான் ஜல்லி. சொக்குத்தூள் தயாராகிட்டு இருக்குடா. இதுதான் செப்படி வித்தைக்காரன் கையில் எப்போவுமே இருக்க வேண்டியது. நமக்குத்தான் இப்போ ஒரு பெரிய ஜோலி மாட்டி இருக்கே, தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதை இப்படித்தான் தயார் பண்ணுவீங்களா? ஆமாம். இது மட்டும் போதுமா ஆசானே? இப்போதைக்கு இது போகிறோம். அந்த பணக்கார கொலைகாரனை எப்படி ஆசானே நம்ம வழிக்கு கொண்டு வர போகிறோம்? நாம் அவனை பார்க்க நினைக்கிற மாதிரியே அவனும் நம்மளை பார்க்க நினைக்கிறான்டா. அது தெரியுமா உனக்கு? அப்படியா? நாம் அவனை தேடிக்கிட்டு போக வேணாண்டா, அவனே கூப்பிட போகிறான் பாரு. மாரப்ப வாத்தியார் சொன்ன மறு நொடியில் போதுமுத்துவின் செல்போனில் சினுங்கள். போதிமுத்து சினிங்கே செல்போனை எடுத்து காதிற்கு அருகில் வைக்கும் பொழுதே கொஞ்சம் பதற்றமானான். இது போதிமுத்து தானே? மறுபுறத்தில் இருந்து கேள்வி. ஆமாம். நீங்கள் யாருங்க சாமி? சொல்கிறேன். நீ பாம்பு பிடாரன் தானே? ஆமாங்க. நீங்கள் யாருங்க? சொல்கிறேன். சதீஷ் உன்னை வச்சு தானே ஏற்காட்டில் ஒரு திட்டம் போட்டிருந்தான். சதீஷா? யாருங்க அது? தெரியலீங்களே. நடிக்காதையா. இந்த சதீஷ்கிட்டே இருந்து ஃபோன்லேயே இருந்து தான் உன் நம்பரையே நான் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்போ நீங்கள் அந்த செக் போஸ்ட் போலீஸுங்களா? பயப்படாத. நான் செக் போஸ்ட் போலீஸுக்கே தண்ணி காட்டிட்டு தப்பிச்சு போயிட்டது எல்லாமே எனக்கு தெரியும். நான் போலீஸ் இல்லை. அப்போ நீங்கள் யாருங்க சாமி? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல். சதீஷ் உண்மையா? எப்படி செத்தான்? அவனை பாம்பு கடிச்சு செத்தான்னு தான் எல்லாருக்கும் தெரியுங்களே. அந்த பாம்பு எப்படியா அவனை கடிச்சிச்சு? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறு வந்து பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொலை பண்ணிட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் அபாண்டமாலாம் சொல்லாதீங்க சாமி. காரு வளைஞ்சு திரும்புகிறப்ப பாம்பு இருக்கிற பெட்டிங்க சீட்டில் இருந்து கீழே விழுந்தது. ஒரு பாம்பு வெளியே வந்துருச்சுங்க. அது காரை ஓட்டிக்கிட்டு இருந்த அவன் கால் கிட்ட போய் அவன் மிதிக்கவும் ஒரே போடா போட்டுருச்சுங்க. இதுதாங்க நடந்தது. ஆனால் போலீஸ் வேறு மாதிரி இல்லை சொல்கிறாங்க. எது உண்மையோ அதை நான் சொல்லிட்டேங்க. நீங்கள் யாருன்னே சொல்லாமல் இப்படி என்ன தோண்டிக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? நான் யாருன்னு சொல்கிறது என்ன? என்னை நீ பார்க்கவே போகிற, அப்போ தெரிஞ்சுக்க. நான் உன்னை பார்க்கணுமே. எதுக்குங்க சாமி? அதையெல்லாம் நேரில் சொல்கிறேன். இப்போ நீ எங்கே இருக்க சாமி? இப்படி ஒளிஞ்சிக்கிட்டே பேசினா எப்படி சாமி? நீங்கள் போலீஸுன்னு இருந்து தெரியுது. நீங்கள் பிடிச்சி தண்டிக்கிற அளவுக்கு எந்த தப்பையும் பண்ணிடலை சாமி. அதே போல் அந்த மலையில் யாரை கொலை செய்ய வந்தோடனே யார் அனுப்பினாங்கன்னு வழுக்குப்பாறை முனி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க. என்னை விட்டுருங்க சாமி. வேகமாக போனை கத்தரித்து கொண்டான் போதிமுத்து. பேசி முடித்ததில் மாலை குளிரையும் மீறி முகத்தில் வியர்வை போத்து விட்டிருந்தது. மாரப்ப வாத்தியார் ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்திருந்தார். புகையை குமர விட்டபடியே, அந்த கொலைகாரன் தான்டா பேசுகிறான். நீ யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்க?
நான் சொல்லலையே, நாம் மட்டும் அவனை தேடலை, அவனும் நம்மளை தேடுறான்னு சொன்னேன் இல்லையா என்ற மாரப்ப வாத்தியார் ஆச்சரிய அதிர்வோடு பார்த்தான் போதிமுத்து. ஆசானே, இவன் நம்பர் எப்படி வாத்தியாரே அந்த ஆளுக்கு கிடச்சிருக்கும் என்று இடைவெட்டினான் ஜல்லி. அந்த செத்துப்போன சதீஷ் செல்ஃபோனில் இப்போ அந்த ஆள் கையில் இருக்கான். அதை குடஞ்சுதான் எல்லாமே தெரிஞ்சிடுமே. இதை அந்த ஆளே சொன்னான் ஜல்லி. அப்போ ஆஸ்பத்திரியில் உடம்பை கூறு போடும்போது சட்டப்பையில் இருந்து எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டாங்க போல். எலே, இதெல்லாம் சேமாடா, போலீஸில் இவன் மாதிரி ஆளுங்க கையாளுங்க இருப்பாங்க. அதனால தான் இந்த கேள்வியை விட்டுடு. அவன் எதுக்கு பேசினான்னு யோசி. எதுக்கு ஆசானே? எல்லாம் எதுக்குடா? அதான் இன்னும் அவன் நினச்ச மாதிரி கொலையே செய்யலையே, அதுக்கா இருக்கும். இந்த கர்ண யட்சினிக்கிட்ட கேட்டா சொல்லுமா ஆசானே? இதுக்கு எதுக்குடா போய் அப்படி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அஞ்சையும் முனையும் யார் கூட்டினாலும் 8 தாண்டா வரும். அது மாதிரி இது ஒரு கணக்கு. இப்போ திரும்ப கூப்பிடுவான் பாரு. சுருட்டு புகையை விழுந்தபடி மாரப்ப வாத்தியார் அலட்சியமாக சொன்னது நடந்தே விட்டது. போதிமுத்துவின் கைபேசி திரும்பவும் சினிங்கியது. போதிமுத்துவும் அதன் திரையை பார்த்தான். அதே எண்தான் என்று காட்டியது திரை. இது நம்பர் புதுசாக இருக்கே. பேசு பேசு. அவன்தான் வேற ஃபோனில் இருந்து பேசுகிறான். கில்லாடிக்காரம் அவன். உஷாரா ஆகுறானா? நீ பேசு. மாரப்ப வாத்தியார் ஊக்கம் தரவும் திரும்ப காதை கொடுத்தான் போதிமுத்து. ஹலோ, போதிமுத்துங்களா? ஆமாம், நீங்கள்? என் பேர் மூர்த்தி. எனக்கு கொஞ்சம் பாம்பு விஷம் வேணும், கிடைக்குமா? ஒரு கிராமுக்கு 2000 ரூபாய் தரேன். எதுக்கு? மருந்து ஒன்று தயாரிக்கிறோம், அதுக்கு நாகத்தோட விஷம் தேவைப்படுது. அதுதான். இப்போ நான் பாம்பு பிடிக்கிறது இல்லைங்க. போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ யார், எப்படிப்பட்ட தில்லாலங்கடி பார்ட்டின்னெல்லாம் தெரிஞ்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சும்மா எங்கிட்டயே ரீல் விடாத. நான் உன்னை பார்க்கணும். எங்கே பார்க்கலாம், எப்போ பார்க்கலான்னு மரியாதையாக சொல்லு. என்ன எகிர்றீங்க? இப்படி பேசுனா எப்படிங்க பார்க்க தோணும்? பின்ன பெரிய உத்தமன் மாதிரி பேசுனா கோபம் வராதா? நல்லா கேட்டுக்க. சதீஷ் எனக்கு என்னைக்கு உன்னை கூப்பிட்டானோ அதுக்குத்தான் நானும் கூப்பிடுறேன். அவன் 5 லட்சம் சம்பளம் பேசுனது எனக்கு தெரியும். நான் அதுக்கு மேலேயே தரேன். அந்த வேலை எங்களுக்கு முடியணும். என்ன சொல்கிற நீ? ஒரு நிமிஷம் இருங்க என்று செல்ஃபோனை கையில் முடியபடி மாரப்ப வாத்தியாரை பார்த்த போதிமுத்து, ஆசானே, இது யாரோ மூர்த்தியா, ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பார்ட்டி தான் நேரில் பார்க்கணுன்னு சொல்கிறான். இவன் அவனோட அல்லக்கை. வர சொல்லு. நான் சொல்லவே இல்லை, நாம் தேட வேண்டாம், அவனை தேடி வருவான்னு சொன்னேன்ல. எங்கே ஆசானே? இங்கேயே வர சொல்லவா? இங்கே வேண்டாம். வழுக்குப்பாறை முனியப்பன் கோயில் பொங்கல் வைக்கிற மரத்துக்கு அந்த மந்தை இருக்குல்ல, அங்கே வர சொல். நாளை ராத்திரி 8 மணிக்கு வர சொல்லு. தப்பாக எதுவும் ஆயிடாதே. இப்படி கேட்குறதா இருந்தா எங்கிட்டே இருக்காத, ஓடியே போயிடு. ஐயோ ஆசானே, தெரியாமல் பேசிட்டேன், இனி பேசாதே. அவன்கிட்ட இப்போ பேசு. போதிமுத்து பேசி முடித்தான். இப்பொழுது போதிமுத்துவுக்குள் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. அந்த பால் கவிழ்ந்து கொட்டிவிடுமோ என்கின்ற அச்சமும் இருந்தது. ஃபேர்லாண்ட்ஸில் உள்ள கணேசனின் ஆஃபீஸுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் விக்டர் ராஜ். சிவில் ட்ரெஸ்ஸிங், கேப், கூலிங் கிளாஸ், மாஸ்க் என்று வந்ததில் அவருக்கு யாரையும் அடையாளம் தெரியவில்லை. வந்தது கூட ஒரு ஓலா டாக்ஸியில்தான். வெல்கம் மிஸ்டர் விக்டேஷ் ராஜ். எதற்காக நேரில் வந்தது? ரொம்ப சந்தோஷம் என்று கணேசன் கை கொடுத்து வரவேற்றான். நீங்கள் இப்படி ரொம்ப பர்சனலாக சந்திக்க விரும்புகிறது எனக்கே கூட ஒரு சர்ப்ரைஸ் தான் சார். சொல்லுங்கள் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? விக்டர் ராஜிடம் ஒரு ஆர்வமும் கணேசன் பாலான மதிப்பும் துல்லியமாக தெரிந்தது. எனக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டும். அதுவும் நம்ம எம்பி அருணாச்சலத்தை பற்றி உங்களை கேட்டால் தெரியும்னு நம்ம பரந்தாமன் சார் தான் சொன்னார். ஓ, அவரை பார்த்தியா? என்ன சார் தெரியணும்? அவர் ஒரு ஊழல் பெருவழின்னு நல்லாவே தெரியும். உட்காந்தா கமிஷன், நின்னா கமிஷன்னு வாரி சுருட்டுற நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு கொலைகாரர்னு கூட சொல்கிறாங்களே, உண்மைதானா? கணேசன் கேட்கவும் விக்டர் ராஜின் முகத்தில் பலத்த மாற்றங்கள். Thanks for watching. Please subscribe.